பல கொலைகள் நடக்குது சமூகத்துல. சமீபத்துல கூட இளமனூர் அது பிரச்சனை நடந்தது. ஒரு நம்ம சமுதாயத்துக்கும் இன்னொரு சமுதாயத்துக்கும் பிரச்சனை நடக்குது. அதை எதிர்த்து டாக்டர் அவர்கள் பேசுகிறார், நம்ம பேசுகிறோம். உடனே நம்ம அந்த ஒரு ஜாதியை குறிப்பிட்டு பேசுறதுனால அவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. டாக்டர் எங்க நின்னாலும் போட மாட்டாங்க. நம்ம எங்க நின்னாலும் புதிய தலைமை கட்சியில் எங்க நின்னாலும் அவர்கள் ஓட்டு 10 ஓட்டு கூட வராது. அந்த ஒரு கூட்டணி வைக்கக்கூடிய கட்சியோட மாவட்ட செயலராக இருந்தால் கூட அவர்கள் ஜாதி உணர்வை பார்த்து நம்ம கூட பிரச்சாரம் செய்ய கூட வராத நிலைதான் இருக்கு. ராமநாதபுரத்திலும் அந்த சமுதாயத்திற்கு நம்ம சமுதாயத்திற்கும் இது நல்ல ஒற்றுமையா இருக்கிறாங்களா? இந்த பிரச்சனை இல்லையா அவங்களுக்கு? யார் அடக்குமுறை செய்வது, யார் இந்த மக்களுடைய அதிகாரத்தை பறிப்பது? ஆனால் இங்க என்ன நடக்குது? திமுக மாவட்ட செயலாளர் அந்த சமூகம் தான். நம்ம மக்கள் ஓட்டு போடலையா அவங்களுக்கு? நம்ம வேற கட்சி கூட கூட்டணி வைத்தால் அவர்கள் நம்மளை கட்சியாக பார்ப்பது கிடையாது, அவன் நம்மளை ஜாதியா தான் பாக்குறான். அந்த ஜாதிக்காரன் அவன் கட்சியை கரவேட்டி கட்டி இருந்தாலும் நம்மளுக்கு ஓட்டு, அவன் குடும்பத்தோட ஓட்டு போடுறது கிடையாது. அவன் கட்சியோட கிளை செயலாளராக இருந்தாலும் சரி, ஒன்றிய செயலாளராக இருந்தாலும் சரி, அவன் நம்மளை ஜாதியா தான் பாக்குறான், அவன் ஜாதியா தான் இருக்கிறான். அங்க கூட்டணி வச்சு ஒரு கட்சி, ஒரு திராவிட கட்சி கூட கூட்டணி வச்சுட்டு போய் அந்த கட்சிக்காரன் இருப்பானே என்று பார்த்தால் அந்த கட்சிக்காரனா இருக்கிறது கிடையாது, அவன் ஜாதியா தான் இருக்கிறான். ஆனா இங்க நம்ம மக்கள் யார் ஜாதியா ஒன்று திரள வேண்டுமோ, யார் கட்சியாக ஒன்று திரண்டு ஒரே நிக்க வேண்டுமோ அவர்கள் கட்சியா கரைந்து போயிடுறாங்க. அப்பதான் அவர்களுக்கு ஒரு கட்சியா கரைந்து போய் திமுக அதிமுக நிக்கிறான்.